ஹாய் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு த ஒன் லைஃப் ஒன் வாய்ஸ். நாம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு நியூவாக ஒரு ட்ராமா தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நிறைய பேர் நிறைய ட்ராமா சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஆனால் நீங்கள் சஜஸ்ட் பண்ண எல்லா ட்ராமாவுமே 38 எபிசோடுக்கு மேலே இருந்தது. அதனால நான் ஒரு மினி ட்ராமா கேட்டிருந்தேன். அந்த லென்த் ட்ராமாவையும் நான் ட்ரை பண்ணுறேன். அதுக்கு கொஞ்சம் எனக்கு டைம் எடுக்கும். நான் அதுக்கான ரீசனையும் சொல்லிடுறேன். எனக்காக பர்சனல் எடிட்டரும் இல்லை, நான் ஒன் மேன் ஷோவாக தான் நான் அதை பண்ணிகிட்டு இருக்கேன். லென்த் ட்ராமா எடுக்கும்போது சடனாக காப்பிரைட் இஷ்யூ வந்தால் அதை என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. ஏன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு நான் வீடியோ கண்டினியூஸாக போட முடியாமல் போயிடுது. இதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொன்ன ட்ராமா தான். அசோக் பாலனுங்கிற ப்ரோ ஒரு மினி ட்ராமா கொடுத்துருக்காரு. அதை நான் பார்த்தேன். அதனால் அதை நான் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கொடுக்குற ட்ராமாவையும் நான் செக் பண்ணி ஒன் பை ஒன்னாக நான் பண்ண ட்ரை பண்ணுறேன். யாரும் கோச்சிக்க வேணாம். ஏன்னா நிறைய சிஸ்டர்ஸ், நிறைய ப்ரோ நிறைய ட்ராமா சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் இதை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்பி சொன்னதுக்காக. உங்கள் நம்பிக்கையை நான் என்றைக்குமே வீணடிக்க மாட்டேன். ஒரு நியூ ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே ஒரு மார்க்கெட்டை தான் காட்டுறாங்க. அந்த மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு நிறைய ஏலம் விட்டுருக்காங்க. அப்படி அங்கே ஒரு தலைமை எழுத்தாளர் அங்கே வரும் பொழுது எல்லாத்தையும் பார்த்துட்டு வணக்கம் வச்சுட்டு ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராரு. ஆனால் அங்கே நிறைய வாங்கிட்டு போனவங்க அதை வெட்டி கறி போட பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து அந்த தலைமை எழுத்தாளர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதை போய் வெட்டி கறி போட போகிறீங்களா? அது பார்க்கவே பாவமாக இருக்குடா. அதை இதுக்கிட்ட இப்படி பண்ண போகிறீங்கும்போது, பெருசு உன் வேலையை பார்த்துட்டு போ, இல்லைனா நறுக்கி பதில் ஒன்றை வச்சு வெட்டிடுவோம் அப்படிங்கும்போது ஒரு உடனே ஒரு சட்டையை கழட்ட ஆரம்பிச்சிட்டாரு. சரி பயபுல சண்டை போட போகிறாரோ அப்படின்னு நினச்சா டபுக்குன்னு அந்த கூண்டை மூடி அந்த நிறைய தூக்கிட்டு ஓடுறாரு. இவர் ஓடுறத பார்க்குறாங்க. ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு, அப்பா எதுக்குப்பா அதை தூக்கிட்டு ஓடுறீங்க அப்படின்ட்டு அவர் ஒரு இடத்துக்குள்ளே ஓடுறாரு. இந்த பொண்ணும் அந்த இடத்துக்குள்ளே ஓடுறாங்க. அந்த இடத்தோட முன்னாடி பார்த்துட்டு யாருமே அதுக்குள்ளே போகவே இல்லை. அங்கே போய் பார்த்தா அவங்க அப்பாவை காணோம். அப்பா எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறப்ப அங்கே ஒரு பெருசு வந்துட்டு, நீங்கள் வந்துட்டியா, இந்த கூண்டுக்குள்ளே இருக்கிற ஆளை பாரு, இவன் ஒரு 1000 வருஷம் பழமையான நரி, இவனை உனக்கு வேணுமா? ஐயோ இங்கே பாருங்கள், நானே எங்கள் அப்பாவை தேடி வந்திருக்கேங்க. இந்த நரியெல்லாம் பார்க்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நீங்கள் இது தேவையில்லாமல் என்னை குழப்பிட்டு இருக்காதீங்க. எங்கள் அப்பா எங்கள் அப்பா எங்கும்போது, இவன் நீ சொன்ன மாதிரிலாம் நடந்துப்பான், உனக்கு ஏற்ற மாதிரிலாம் நடந்துப்பான், பார்க்குறியா அப்படின்ட்டு அந்த கூண்டுக்குள்ளே போயிட்டு அவன் சாட்டையில் ஒரு சத்தியை பயன்படுத்தி அந்த மனுஷனாக இருக்கிறவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். இதை பார்க்கும்போது ஹீரோயினுக்காக தாங்க முடியல. ஐயோ அப்படிலாம் பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்ட்டு ஒரு கட்டத்தில் அந்த ஆளை அடிக்க போகும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு குறுக்க போகிறா. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் என்ன நடந்துச்சுன்னு தெரில. அந்த கூண்டை விட்டு அவன் வெளியில் வந்து நிற்கிறான். நிற்கிறது மட்டும் இல்லாமல் அவன் அப்படியே ஒரு நரியாக மாறி நிற்கிறான். அவனுக்கு பின்னாடி வால் மாதிரி பல சக்திகள் வந்து நிற்கிது. இதை பார்த்து அப்படியே ஹீரோயின் ஷாக் ஆனதோட அப்படியே நிற்கிறா. அவன் வந்துட்டு இவன் மேலே பாயிற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த கனவை அடிக்கடி பயப்புல கண்டுக்கிட்டு மரத்து மேலே உட்காந்துட்டு இந்த கனவை கண்டுட்டு இருக்கா. அவள் ஃப்ரெண்டு தான், மறுபடியும் அந்த கனவு வந்துடுச்சா, உங்கள் அப்பா காணா போனதுல இருந்துட்டு இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிற? ஆமாண்டி ஆமாம், மரத்துலேயே தூங்கிட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அரண்மனைக்குள்ளே எங்கள் அப்பா காணா போனதை வச்சு ஏதாவது வித்தியாசமான இது இருக்கான்ட்டு ஒருத்தவங்க புக்கை தேடிட்டு இருக்கேன். அதை போய் எப்படியாவது அரண்மனைக்குள்ளே போய் எடுக்கணும். அதுக்கு ஏதாவது பிளான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஒருத்தன் குட்டுன்னு ஓடி வரான். ஓடி வந்தது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான அவசரமான செய்தி, அதை எப்படியாவது அவங்களுக்கு தெரியப்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, யாருக்கிட்ட தெரியப்படுத்த போறீங்கன்னு பார்த்தா ஒரு பீரங்கியை கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க. பீரங்கி இதுக்கடா கொண்டாந்து நிப்பாட்டுறாங்கன்னு பார்த்தா அது உள்ள ஒரு ஆளை உட்கார வச்சு அவனை லான்ச் பண்ணி விட்றாங்க. அவன் போய் ஒரு இடத்துல தொப்பு கட்டின்னு விழுந்தா அங்கே ஒருத்தன் கட்டையை பிடிச்சிட்டு லவ் பண்ணிட்டு இருக்கான். அப்பா நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கான். அப்போ இந்த ஆள் போயிட்டு அங்கே தொப்பு கட்டின்னு போய் விழ, எவன்டா அவன் இந்த நேரத்தில் நீச்சல் அடிக்கிறது? ஒரு அவசரமான செய்தி, அந்த மாதிரி அரசர் இறந்துட்டாரு, இதை உன்னோட மாஸ்டர்கிட்ட போய் சொல்லு அப்படிங்கும்போது அவன் பிடிச்சான்னு ஓடி போயிட்டு மாஸ்டர்கிட்ட போய் இந்த மாதிரி அரசர் இறந்துட்டாராம் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல, அவன் வந்துட்டு ஐஸ் கட்டில் கையை வச்சுட்டு கண்ணை ஒத்தி எடுக்கும்போது அவனோட கண் வந்து நரி கண்ணு மாதிரி மாறுது. நீ எவ்வளோ நாள் தான் என் கூட அசிஸ்டண்டாக இருந்திருக்க, ஆனால் சத்தம் போட்டு பேசணுங்கிற விஷயத்தையே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கடா அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட சொல்லிட்டு அப்படியே அவன் அங்கேருந்து கிளம்புறான். அங்கே பார்த்தா அரசருக்கு உடம்பு சரியில்லைங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு குல்லா போட்ட அமைச்சரா இல்லை ஜென்ரலா அப்படின்னு தெரியல, அவர் வந்து பார்க்கணுன்னு நிற்கிறாரு உடம்பு சரியில்லைங்கிற விஷயத்துக்காக. அதே நேரத்தில் நம்ம பேரரசரோட பையனும் பட்டத்து இளவரசரும் வந்துட்டு நான் போய் அப்பாவை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நிற்கும்போது, நீங்கள் யாருமே உள்ளே போகக்கூடாது,
நல்லா தான் இருக்காரு, நல்லா தான் இருக்காரு அப்படின்ட்டு வெளியில இருக்கிற காவலாளி ஊட்டிட்டு இருக்காய்ங்க. ஆனா உண்மையிலேயே அவர் செத்து போயிட்டாரு. அதான் உண்மை. இவங்கலாம் நான் தான் போவேன், நான் தான் போவேன் அப்படிங்கிற மாரி சண்டை போட்டுட்டு இருக்க, கரெக்ட்டா நம்ம ஹீரோ என்ட்ரி ஆகி உள்ள வரான். வரும்போது, "நான் உள்ள போறதால பட்டத்து இளவரசருக்கு எதுவும் பொறாம இல்லையே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க போலாம்" அப்படிங்கிற மாரி உள்ள வன்மத்த வச்சுக்கிட்டு, வெளியில ஹீரோ கிட்ட நார்மலா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ உள்ள போன உடனே என்ன பண்றான்னா, பேரரசர் ஆல்ரெடி டை. அதான் உண்மை. அவர உயிர் தள்ள வைக்கிறதுக்காக இவனோட சக்திய பயன்படுத்தி, அவன் சக்திய பயன்படுத்தி அவர உயிர் தள்ள வைக்கிறதுக்காக ஏதேதோ பண்ணிட்டு இருக்கான். அப்ப கூரைய பொத்துக்கிட்டு ஒருத்தன் உள்ள வரான். இந்த மாரி தீய சக்திகள்லாம் இருக்கிறதுக்கு என்னோட குடும்பத்தினர்கள் அனுமதிக்கவே மாட்டாங்க. அதனால உன்ன நான் எதிர்த்து சண்டை போட போறேன் அப்படின்ட்டு, இவன் பேர் வந்துட்டு ஹேப்பின்னு வச்சுப்போம். ஏன்னா, அவனோட பேரே அப்படிதான் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அப்படி வந்துட்டு நம்ம ஹீரோவ எதிர்த்து சண்டை போடலான்னு வரும்போது, அவன் சிங்கிள் ஹேண்ட்ல நிப்பாட்டி, "தம்பி, இது உனக்கான இடம் கிடையாது. தயவுசெய்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாம போயிடு" அப்படிங்கிறப்ப, அவன் ஒரு உருள மாரி இருக்கு. அத உருட்டி விட்டு சத்திய பயன்படுத்த, ஒரே அடி. போய் கூடாரத்த பிச்சுக்கிட்டு எங்கேயோ பறந்து போயிடுறான். அதுக்கப்புறம் பேரரசுக்கு சத்தி குடுத்துட்டு இருக்கான் ஹீரோ. அங்க கட் பண்ணி ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. அவ எப்படியாவது அரண்மனைக்குள்ள போய் ஆகணும் அப்படிங்கிற மாரி பிளான் போட்டுட்டு இருக்க, இவங்களுக்கெல்லாம் லீடரா இருப்பாங்கல்ல ஒரு லேடி. "என்னங்கடி ஒழுங்கா வேலை செய்யல" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு சண்டை போட வருது. "ஆ வேலைலாம் உனக்கு கஷ்டமா இல்ல. நான் இந்த மாரி நிலைமைக்கு வரத்துக்கு கக்கூச கூட கழுவ விட்டாய்ங்க. அதெல்லாம் கழுவிட்டு உங்களுக்கு வந்து லீடரா வந்து நிக்கல" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கிறப்ப, டபுக்கடின்னு அங்க பொத்துக்கிட்டு வந்தான்ல கூரைய பிச்சுக்கிட்டு, அவன் வந்துட்டு இங்க லேண்ட் ஆகுறான். நம்ம ஹாப்பி அப்படியே தட்டு தடுமாறி, "யார்றா இங்கேருந்து குதிக்கிறது?" அப்படின்னு நம்ம ஹீரோயின் எட்டி பார்க்க, எட்டி பார்த்ததுக்கப்புறம் அவன் தட்டு தடுமாறி எழுந்துட்டு, "ஓ கேர்ள்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே அவனோட உருவத்தெல்லாம் மாத்திக்கிட்டு, "சீ கேர்ள்ஸ் முன்னாடி இப்படி அசிங்கப்படக்கூடாது. சீக்கிரம் நம்ம சக்திய பயன்படுத்தி ஒரு ரொட்டேஷன் அடிப்போம்" அப்படின்ட்டு ரொட்டேஷன் அடிப்பான் பாருங்களேன். அவ்வளோ அழகா இருந்தோனே, அங்க இருக்கிற பொண்ணுங்கள்லாம் வாய பொளந்து, "வாவ்! என்ன அழகு" அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருக்காய்ங்க. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும், "யார்றா இவன் பைத்தியக்காரன்" அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருக்கா. உடனே அந்த கெட் லேடி இருக்குல்ல, அது வந்துட்டு, "ஓ நீங்களா? நீங்களா? வாங்க வாங்க" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின பார்த்துட்டு, "உன்னை எங்கேயோ பார்த்த மாரி இருக்குதே." "ஐயோ! என்னை எங்கேயுமே நீங்க பார்த்துருக்க முடியாது. எனக்கு அவசரமா சுச்சு வருது. நான் இங்கேருந்து எஸ்கேப் ஆகிறேன்." "இல்லையே, உன்னை எங்கேயோ பார்த்துருக்கனே." "இல்ல." "ஏய்! நாம 2 பேரும் சின்ன வயசுல சின்ன ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கோம்ல. சின்ன வயசுல சின்ன ஃப்ரெண்ட்ஸா? என்ன இவன் உளறிட்டு இருக்கான்?" அப்படிங்கிற மாரி சொன்னதுக்கப்புறம், ஹீரோயின் வந்துட்டு அவிங்க மாஸ்டர் கிட்ட, "ஐயோ! மாஸ்டர் எனக்கு அவசரமா வருது" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு, அவ அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. நாம ஹாப்பியும் சும்மா இல்லாம அவள ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு, "ஏய் ஏய்! உன்ன எங்கேயோ பார்த்துருக்கேன்." "யார்றா நீ பைத்தியக்காரன்? என்னடா உனக்கு பிரச்சனை?" "சின்ன வயசுல என் எதிர்த்த வீட்ல நீ இருந்த தானே? உங்க அப்பா கூட எழுத்தாளர் தானே?" "டேய் ஹாப்பி. ஆமா நான் தான் ஹாப்பி அப்படின்ட்டு நம்ம பாட்டு பாடுவோம்ல. ஆமால்ல அப்படின்ட்டு அவளும் சேர்ந்து பாடிட்டு இருக்கா. ஐயோ! நான் எதுக்கு வந்தேங்கிறதே மறந்துட்டு இவன் கூட சேர்ந்துட்டு பாடிட்டு இருக்கனே. "டேய் நீயும் நானும் ஃப்ரெண்டா இருக்கலாம். ஆனா நான் இப்ப வந்ததே வேற விஷயம்டா" அப்படிங்கும்போது, "எனக்கு புரியுது. மாமா முன்னாடியே உனக்கும் எனக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருந்தா தெரியுமா?" அப்படிங்கும்போது, உடனே இவன் கண்ண மூடி வெட்கப்பட்டுக்கிட்டு இத சொல்லிட்டு இருக்கான். அவன் இத கேட்டு ரியாக்ட் பண்ணுவா அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா அவ, "டேய் அதெல்லாம் எப்பவோ நடந்த விஷயம்டா. நான் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த தேடி போயிட்டு இருக்கேன்டா. தயவு செய்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாதடா." "ஏய் சுச்சு தானே போகணும். நானே ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன்" அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டு போயிட்டு பாத்ரூம்குள்ள விட்டுறான். விட்டதுக்கு அப்புறம் வெளியில நின்னுட்டு, "அந்த சின்ன வயசுல நீயும் நானும் நீ எப்படி இவ்ளோ அழகானன்னே தெரியல. இவ்ளோ அழகா இருக்கியே" அப்படின்னு பாத்ரூம் முன்னாடி நின்னுட்டு கவிதை வாசிச்சுட்டு இருக்கிறான் பயப்புள்ள. உள்ள போனவ அங்கேருந்து எப்படி தப்பிச்சு போ முடியும்னு தான் பார்த்துட்டு இருக்கா. பார்த்துட்டு இருக்கும்போது உள்ள ஆல்ரெடி ஒரு பொண்ணு இருக்கு. அந்த புள்ளைகிட்ட ஹெல்ப் கேட்டு, இவன் இப்படி தான் பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருப்பான். நான் இங்கேருந்து தப்பிச்சு வெளியில போறேன். நீ எனக்கு பதிலா வெளியில போம்மா அப்படிங்கும்போது, ஹாப்பியா வெளியில இருந்துகிட்டு, அப்படியே ஜாலியா, "நீ எப்போ வருவ? சீக்கிரம் வெளியில வாயேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, அங்க வந்தது வேற புள்ள. ஆ இது அந்த பொண்ணு இல்லையே! உருவம் எதுவும் மாத்திட்டு போயிட்டாளா? அப்படிங்கிற மாரி உறைஞ்சு போய் நிக்கிறான். இவ தப்பிச்சு எப்படியோ அரண்மனைக்குள்ள போயிர்றா. அதுக்கப்புறம் பேரரசரும் ஹீரோவும் தான் பேசிட்டு இருக்காய்ங்க. "எனக்காக இந்த ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. இதனால வெளியில இருக்கிற பட்டத்து இளவரசரும் என் மேல ரொம்ப கோவமா இருக்காரு. நீங்க தான் பார்த்து பக்குவமா பண்ணணும். அதுக்கு மட்டும் இல்லாம கொஞ்சம் நான் வெளியில போயிட்டு வரேன். ஆமா உன் தீர்க்க தரிசனத்தப்படி உன் கூட ஒரு ஆள் வருவாங்க. அதுக்கப்புறம் உனக்கான லைஃப் அமையும்" அப்படிங்கிற மாரி சொன்னேன்ல. அவைங்க வந்தாய்ங்களா? இப்போ வரைக்கும் வரல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அங்கேருந்து ஹீரோ கிளம்புறான். வெளியில பார்த்தா நம்ம இளவரசரும் அந்த குல்லா வச்சுட்டு வந்தார்ல ஒரு அமைச்சரா, ஜெனரலான்னு தெரிலன்னு சொன்னோம்ல, அவரும் ஹீரோ மேல செம்ம காண்டுல இருக்காய்ங்க. ஏன்னா,
சொந்த பையனையே உள்ள பார்க்க விடாம, ஹீரோவ பார்க்க உள்ள விடுறாய்ங்களே அப்படிங்கிற ஒரு கோவம் இருந்துகிட்டே இருக்குது. இங்க பார்த்தா ஹீரோயின் டபுக்கடின்னு உள்ள குதிக்கிறா. அங்க பார்த்தா கோழி வறுத்து வச்சிருக்காய்ங்க, காடை பொரிச்சு வச்சிருக்காய்ங்க. ஆகா! நம்மளெல்லாம் வெளியில துடைக்க விட்டுட்டு, இவிங்க விதவிதமா தின்னுட்டு இருக்காய்ங்க அப்படின்ட்டு உள்ள போய் பார்க்கும்போது ஒரு சிகப்பு மரம் சென்டர்ல இருக்குது. ஏன்டா மரத்த வெளியில வளர்த்து அத குப்பைய கூட்ட சொல்றீங்க? இவ்ளோ பெரிய மரத்த உள்ள வளர்த்து வச்சிருக்காய்ங்க. அதான் காசு இருக்கிறவனுக்கும் இல்லாதவனுக்கும் பிரச்சனை போல. சரி அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவ தேடி வந்த ஒரு புக்க தேடிக்கிட்டு இருக்கா. ஆனா அந்த புக்ல 2 பேஜ் மிஸ்ஸிங்கா இருக்குது. அந்த நேரத்துல கரெக்ட்டா ஹீரோ உள்ள வரப்போக, அவ ஒளிய போக, சரிடா இங்கேருந்து தப்பிச்சலாம் அப்படின்ட்டு அந்த கதவு பக்கம் போய் நிக்கிறா. அதுக்குள்ள அங்க இருக்கிற மெய்டு கதவ பூட்டிட்டு போயிடுறாய்ங்க. ஹீரோவுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அந்த புக்க பார்த்த உடனே அத மோப்பம் புடிச்சே கண்டுபிடிக்கிறான். இங்க உள்ள வேற யாரோ வந்திருக்காய்ங்க அப்படின்ட்டு. அவ வேற மாரி போக, இவன் ஒரு மாரி போக, இவன் மேல போக, அவ கீழ போக, அவன் சைடுல போக, இவன் லெஃப்ட்ல போக, இப்படிங்கிற மாரி மாத்தி மாத்தி போயிட்டுருக்காய்ங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோ கண்டுபிடிச்சு அவள அப்படியே தாக்கலான்னு வரும்போது, இவளும் பறந்து போறா, அவனும் பறந்து போறான். டபக்குன்னு ஹேர் பின் எடுத்து நெஞ்சிலேயே குத்திடுறா. குத்துனதுக்கு அப்புறம் ஒரு சில விஷயங்கள் பழைய நெனப்பா என்னன்னு தெரியல. கிளிட்ஜ் மாரி அப்படியே வந்துட்டு போகுது. அவ நெஞ்சில குத்தும்போது ரத்தம் தானே வரணும். சிகப்பு கலர்ல ஒரு பவர் வந்துட்டு அப்படியே பெருசா ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்படியே 2 பேருமே ஷாக்ல பார்த்துட்டு இருக்கும்போது, அவ ஹேர் பின்ன ஊருனதுக்கு அப்புறம் அவன் நார்மல் ஆயிடுறான். அவனுக்கு எதுவுமே ஆயில்ல. அப்போதான் ஒரு விஷயம் டபுக்குன்னு நம்ம ஹீரோவோட உடம்புல இருந்துட்டு, "நீ என்ன மாரி இருக்க?" அப்படிங்கிற மாரி ஒரு சவுண்ட் வருது. என்னடா இது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பாடி சிவப்பாயிட்டாய்ங்க. இவன் அந்த ஹேர் பின்னால குத்துனதால கத்தி கதறிட்டு இருக்கா ஹீரோயினு. "நான் எப்படி இப்படி ஒரு ஆம்பள உடம்புக்குள்ள வந்தேன்? இப்படி ஒரு கேவலமான உடம்புக்குள்ள வந்துட்டு நான் அப்படி மாட்டிக்கிட்டேனே!" அப்படின்னு கத்தி கதறிக்கிட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்ப்போம். இந்த நியூ ட்ராமா உங்களுக்கு எப்படிப்பட்ட ஃபீல கொடுத்துச்சு அப்படிங்கிறத நீங்க கொடுக்குற கமெண்ட்ட பொறுத்து தான் நான் இத கன்டின்யூ பண்ணலாமா? இல்ல என்ன பண்ணலாம்? அப்படிங்கிற மாரி நான் யோசிக்க முடியும். கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன மறக்காம கிளிக் பண்ணுங்க.